வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்டர் 19 இன்ச்சஸ் மானிட்டர் பற்றி பார்க்க போகிறோம். இதை என்டர் 90 இன்ச்சஸ் மானிட்டர். இந்த மானிட்டர் பற்றி தான் ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஒரு 4000க்குள்ளே பட்ஜெட்டுக்குள்ளே எந்த மானிட்டர் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கிறது பெஸ்ட்டாகவும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்டர் மானிட்டர். இஸ் a பியூர் 19 இன்ச்சஸ் மானிட்டர். ஓகே, இதோட ஃபீச்சர்ஸ் என்ன, இது எப்படி யூஸ் பண்ணலாம், என்னென்னதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், அந்த டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 48.26 சென்டிமீட்டர் பியூர் 90 இன்ச்சஸ் மானிட்டர். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1440x900. ஓகேங்களா, இது வந்து ஃபுல் ஹெச்டிக்கு சப்போர்ட் பண்ணும். ப்ளஸ் ரெஸ்பான்ஸ் டைம் வந்து 5 மில்லிசெகண்ட்ஸு இதோட அவுட்புட்டு வியூ ஆகும். இதோட வியூ ஆங்கிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 130 டிகிரிலேருந்து நம்ம இதோட வியூ ஆங்கிள்ஸ் இருக்கும். இதோட இன்புட் சிக்னல் 2 வகையான இன்புட் சிக்னல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து விஜிஏ இன்புட்டு, நெக்ஸ்ட் ஒன்று HDMI இன்புட். விஜிஏங்கிறது நம்ம காமனாக கம்ப்யூட்டரில் வர இன்புட் தான் விஜிஏ இன்புட். ஓகேங்களா, விஜிஏ வந்து அவுட் எடுத்து நம்ம இதில் இன்னும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து HDMIங்கிறது இப்போ வர லேட்டஸ்ட்டாக வர எல்லா கம்ப்யூட்டர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த HDMI அவுட்புட் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி அண்ட் டிஜிட்டல் அவுட்புட். இது வந்து அனலாக் அவுட்புட்டு. HDMIங்கிறது ஃபுல்லி டிஜிட்டல் அவுட்புட்டு. இந்த 2 இன்புட் சிக்னலும் இந்த என்டர் மானிட்டரில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து அடிஷ்னலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா சிசிடி கேமராவுக்கு நிறைய யூஸ் பண்ணலாம். 8 சேனல் கேமரா போடுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து வியூ ஆங்கிள் வந்து நல்லாயிருக்கும். ஓகேங்களா, பெஸ்ட்டாக இருக்கும். என்னோடய சஜஷன் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இது போட்டிருக்கோம். இதோட கிளாரிட்டி நல்லாயிருக்கு, இதோட வியூ ஆங்கிள்ஸும் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஹரிசாண்டல் வெர்டிக்கல் 2 தனித்தனியாக போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதோட மாடல் பார்த்தீங்கன்னா EM16HGன்னு சொல்லி இதோட மாடல் நேமு. இதோட இமேஜஸ் பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா, ஒரு ஸ்டைலிஷாகவும் இருக்கும். மினி பட்ஜெட்டில் ஒரு பெஸ்ட் மானிட்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மானிட்டர் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபீச்சர்ஸ் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இது வந்து 90 இன்ச்சஸ் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் 250 CD மில்லியம் ஸ்கொயரில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பேக் லைட் LED. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவர் வந்து 21 வாட்ஸ் தான் மேக்ஸிமம் எடுக்கிறது. இதோட பவர் எடுக்கிறது உங்களோட ஏசி அவுட்புட்டில் எவ்வளோ எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா 21 வாட்ஸ் தான் எடுக்கும். ஒரு டியூப்லைட் வெளிச்சத்தோட இதுதான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் சிக்னல் விஜே HDMI 2 நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ரண்ட் பேனல் எப்படி இருக்குன்னா பவர் ஆன் ஆஃப் அந்த பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பவர் சப்ளை AC 180 to 255 வரைக்கும் இதோட வோல்டேஜ் இன்புட் வோல்டேஜ் கொடுக்கலாம். ஓகேங்களா, இது என்ன அப்படின்னா இதோட பெஸ்ட் மானிட்டர் சிசிடிவி ப்ளஸ் சிஸ்டம் கம்ப்யூட்டர்ஸ் ரெண்டுக்குமே வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி அன்பாக்ஸ் பண்ணி ஜஸ்ட்டு ஒரு கனெக்ட் பண்ணி இன்புட் கொடுத்து எப்படி இருக்குன்னு செக் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். இது பார்த்தீங்கன்னா HDMI கேபிள் அதிலே கொடுத்துட்டாங்க. இது பவர் கேபிள் இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாட்டம் பேனல். நான் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். இதோட ஃப்ரண்ட் பேனல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக் பேனல். பேக்கில் வந்து லேப்டாப் பின்னு பட்டர்ஃப்ளை பின்னு சொல்லுவாங்க, அந்த பின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்காகனா கொஞ்சம் டைட்டாக அந்த இடத்துல பின்னை வந்து ப்ளக் பண்ணலாம், அதுக்காக இந்த பட்டர்ஃப்ளை பின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள் HDMI பின் இன்புட்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா விஜே இன்புட். இது எதுக்கு அப்படின்னா போத்தாக 2 இதுக்கும் யூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா நீங்கள் கம்ப்யூட்டருக்கும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட்டாப் பாக்ஸு அந்த மாதிரி இருக்குது, நிறையா யூஸ் பண்ணுவாங்க. டாடா ஸ்கை, ஏர்டெல் அதோட இன்புட்டையும் எடுத்து இதில் கொடுக்கலாம். அதோட அவுட்புட் இதில் கொடுத்தீங்க அப்படின்னா ரெசல்யூஷன் நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த HDMI கொடுத்துருக்காங்க. இந்த விஜேக்கு கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு எங்கேயாவது வந்து நான் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறேன் கேமராவும் பார்க்கணும் அப்படின்னா இதில் வந்து டிவிஆர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இதில் இன்புட்டாக HDMI கொடுத்துக்கலாம். இதோட விஜே இன்புட்டு கம்ப்யூட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் 2 பர்பஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் பட்டன்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆன் ஆஃப், மெனு பட்டன், மோடு சேஞ்ச் பண்ணுறது, விஜே அண்டு HDMI ரெண்டையுமே சேஞ்ச் பண்ணலாம். 2 மெனுமே இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு 90 இன்ச்சஸ். ஓகேங்களா, பெஸ்ட்டாக இருக்குது. 90 இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா ஒய்டு மானிட்டர். இது ஸ்கொயர் கிடையாது, ஒய்டு மானிட்டர். ஓகேங்களா, இதுக்கு நம்ம இன்புட் கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். இதிலே கேபிள் கொடுத்துருக்காங்க, பவர் கேபிள். ப்ளஸ் இதில் இன்னொரு அடிஷ்னல் ஆப்ஷன் என்ன அப்படின்னா வால் மவுண்டிங். இந்த இடத்துல வந்து
வால் மவுண்டிங் வந்து ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ணிட்டு வால் மவுண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நான் அதை பவரில் ப்ளக் பண்ண போகிறேன். பவரில் ப்ளக் பண்ணியாச்சு. பாருங்கள் என்டர் ஷோ அது நான் ப்ளக் பண்ணோன்னே இதோட கிளாரிட்டி பாருங்கள், ஆன் பண்ணும்போதே தெரியும். நான் ஜஸ்ட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது, ஆஃப் ஆயிடுச்சு. திரும்ப ஆன் பண்ணால் ஓகேங்களா. இதோட கிளாரிட்டி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் HDMI ப்ளக் பண்ண போகிறேன். இந்த இடத்துல ப்ளக் பண்ணுங்கள் HDMI கேபிளை. பாருங்கள் இதோட கிளாரிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதோட கிளாரிட்டியே நல்லாயிருக்கும், பார்க்கவே ஒய்டாகவும் இருக்குது. ஓகே, இதோட கிளாரிட்டியும் சூப்பராக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா. இதில் என்ன ஆப்ஷன் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. மோடு இருக்குது பாருங்கள், உங்களுக்கு என்ன மோடு வேணுமோ அந்த மோடை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது நார்மல், இது வந்து கம்ப்யூட்டருக்காக யூஸ் பண்ணலாம், இன்டர்நெட் ப்ரௌஸ் பண்ண, கேம் விளையாட, ப்ளஸ் வந்து டிவிடி மூவி பார்க்க, இது ரன்னிங்காக. இது வந்து காமன். ஓகேங்களா. இதில் எந்த மோட்னாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதோட கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும், இப்போ பார்க்கும்போதே தெரியுது. இதோட கிளாரிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கு, ஒய்டாகவும் இருக்குது. நீங்கள் மினி பட்ஜெட்டில் 4000 அந்த ரேஞ்சில் எனக்கு மானிட்டர் வேணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்டர் மானிட்டர் தாராளமாக வாங்கலாம். இது 2 years வாரண்ட்டி தராங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 2 years வந்து ஃபார்ச்சூன் வந்து அவங்க வாரண்ட்டி கொடுக்குறாங்க. நீங்கள் அமுச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொஞ்சம் லேட்டானால் சர்வீஸ் ஆகி வரும். ஒரு 6 month 1 year யூஸ் பண்ணால் ப்ரீவியஸ் ஒரு 15 daysக்குள்ளே ப்ராப்ளம் அது மாதிரி வந்தால் உங்களுக்கு புது மானிட்டரே கொடுத்துருவாங்க. இதோட குவாலிட்டி நல்லாயிருக்கு, சர்வீஸும் நல்லாயிருக்கு. நீங்கள் கண்டிப்பாக அந்த மானிட்டர் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எந்த வீடியோ பார்த்தாலும், அப்போ தான் அதோட டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எக்ஸ்ட்ரீம் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ நியூவாக என்னென்ன அப்டேட் வருதோ அதை எல்லாமே நான் வீடியோவை பண்ணி போடுறேன். ஏதாவது உங்களுக்கு வீடியோ ஏதாவது ப்ராடக்ட்டை பற்றி தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ நான் அதை போடுறேன். ஓகே, தேங்க்யூ.